அன்பார்ந்த மக்களே, நீங்கள் ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்கப் போகும் முன்பு மக்களே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். மக்களே, விடியல் ஆட்சி என்றார்கள், விடிந்ததா? 2 ஆட்சிதானே. மக்களே மறந்து விடாதீர்கள். தினம் தினம் கொள்ளை, கற்பழிப்பு, கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு இந்த 5 ஆண்டுகளில் மக்களே மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஓட்டு போடும் முன்பு ஞாபகத்தில் வைத்து நீங்கள் வாக்களியுங்கள். சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு என அனைத்து வரிகளையும் உயர்த்தி உங்கள் தலையின் மீது மிகப்பெரிய வரிகளை சுமத்தி அதன் மூலம் கபட நாடக ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த மக்களே, இந்த திராவிட மாடல் ஆட்சியை மறந்து விடாதீர்கள். அண்ணா பாலியல் வன்கொடுமை முதல் 2 வயது பாலியல் வன்கொடுமை வரை, தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை வரை அனைத்து பாலியல் வன்கொடுமைகளையும், கஞ்சா போதை பழக்கம் பட்டி தொட்டி எங்கும் பறந்து கொண்டிருக்கிறது. மக்களே, இதையும் நினைவில் வைத்துக்கொண்டு மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். எங்கு பார்ப்பினும் ஊழல், எந்த துறையிலும் ஊழல். மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, அரசாங்க வேலை வாங்கி தருவதென கொள்ளை, டாஸ்மாக் ஊழல். மக்களே, அனைத்தையும் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். அரசு ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து தரப்பு ஊழியர்களும் ரோட்டோரம் படுத்து போராட்டம் நடத்தி அவர்களை தரத்தரவென்று இழுத்து அவர்களை கைது செய்ததை, விவசாயிகளையும் தரத்தரவென்று இழுத்து கைது செய்ததை மக்களே மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இதுபோல இன்னும் பல எண்ணற்ற சோதனைகள், வேதனைகளை தாங்கி உங்கள் கோபத்தை நீங்கள் ஏப்ரல் 23 அன்று அளிக்கப் போகும் வாக்கு இரட்டை இலச்சினத்திற்கே. எடப்பாடி சட்டமன்றத்தில் நமது வெற்றி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் இரட்டை இலச்சினத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியின் வெற்றி முதல்வர் வேட்பாளரை நீங்கள் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மக்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள். நல்ல ஆட்சி தரும் நமது எடப்பாடியார் வேண்டுமா, அல்லது இத்தனை ஆண்டு காலம் நமக்கு தீய ஆட்சியை கொடுத்த இவர்களை விரட்ட வேண்டுமா என்று மக்களே இந்த முறை மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் அளிக்கப் போகும் வாக்கு இரட்டை இலக்கே என்று சபதம் எடுத்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கங்கள்.